வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 3வது வகுப்பு மாணவர்களுக்குரிய 12வது பாடப்பகுதியில் உள்ள புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் பார்க்க போகிறோம். சரியா? பாடப்பகுதி என்னத்தை பார்த்து முடிச்சிட்டோம், நல்லா வாசித்து பாருன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் பார்க்க போகிறோம். பக்கம் 72 இருக்குது. சரியான விடையை தெரிவு செய்வோமா? துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம், துயரம், வருத்தம், கவலை என வரும். இன்பம். சரியா? துன்பத்தோட எதிர்ச்சொல் இன்பம். உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவ கூட்டல் தொகை, உதவிய கூட்டல் தொகை, உதவு கூட்டல் தொகை, உதவி கூட்டல் தொகை என வரும். உதவி கூட்டல் தொகை. ஈஎன்னால் டிக் பண்ணிக்க. ஃபஸ்ட்டில் உள்ளது ஆனால் டிக் பண்ணி இன்பம்னு எழுது. ரெண்டாவது ஈஎன்னால் டிக் பண்ணி உதவி கூட்டல் தொகை அப்படின்னு எழுதணும். யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது யாருக்கெல்லாம். என்னது? யாருக்கு கூட்டல் எல்லாம், யாருக்கெல்லாம், யாருக்கெல்லாம், யாருக்கெல்லாம் என்ன வரும். ஈஎன்னால் டிக் பண்ணி யாருக்கெல்லாம் அப்படின்னு எழுதிக்கும். அடுத்தது வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது பணம், பொய், தீமை, கல்வி என்ன வரும். கல்வி. என்னது? கல்வி. ஈஎன்னால் டிக் பண்ணி கல்வின்னு எழுதிக்கும். தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் என்னது? முரசு அறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல், எழுதுதல் இது எல்லாமே உனக்கு தண்டோராவோட பொருள் மாதிரி வரும். சரியா? தண்டோரானாலே நம்ம அடுத்தவங்களுக்கு செய்தியை தெரிவிக்கிறது. சரியா? அப்போது இதில் முரண்பட்டு வர்றது என்னது? எழுதுதல். அப்படின்னா ஈஎன்னால் டிக் பண்ணி ஆன்சர் ஈஎன்னா அல்ல எழுதுதல் அப்படின்னு எழுதிக்கோ. சரியா? அடுத்தது அகர முதலியை பார்த்து பொருள் அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 72லேயே கீழே பாரு. ஃபஸ்ட்டு ஒன் ஆவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? விருப்பம் அல்லது ஆசை. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது தபால் அப்படின்னா என்னது? அஞ்சல். சரியா? மூணாவது தண்டோரா அப்படின்னா என்னது? முரசு அறைந்து சொல்லுதல், செய்தி தெரிவித்தல். முரசு அறிவித்தல்னு சொல்லலாம், முரசு அறைந்து செய்தி தெரிவித்தல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா தெரிவித்தல், கூறுதல் எதுனாலும் நம்ம எழுதலாம். அடுத்தது நான்காவது நெறிப்படுத்துதல் அப்படின்னா என்னது? வழிகாட்டுதல். நெறிப்படுத்துதல் அப்படின்னா என்னது? வழிகாட்டுதல். சரியா? ஆவல்னா விருப்பம் அல்லது ஆசை, தபால்னா அஞ்சல், தண்டோரானா முரசு அறைந்து செய்தி தெரிவித்தல், நெறிப்படுத்துதல் அப்படின்னா என்னது? வழிகாட்டுதல். சரியா? அடுத்தது நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.